لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يكره المؤمن الموت والموت خير له. صدق الله العظيم وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் புனித ரமதானுடைய நிறைவு கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம். ஒருவேளை நாம் தொழுதது கடைசி தராவீகாக, இவ்வாண்டின் கடைசி தராவீகாக இருக்கலாம், அல்லது நாளை தராவீகுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். எப்படி இருந்தாலும் 29வது இரவு என்பதால் இன்னொரு ஒற்றைப்படை என்பது நமக்கு அடுத்த ஆண்டுதான். அல்லாஹு தஆலா இன்னமும் பல்லாண்டு ரமதானை சந்திக்கும் தௌஃபீகை தருவானாக. இன்னமும் பல ஆண்டு காலங்கள் ஆயுளில் ரமதானை பெற்று அமல் செய்யவும் மன்னிப்பு பெறவும் அல்லாஹுவின் அருள் பெறவுமான நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நல்லோர்களும் நாதாக்களும் சஹாபாக்களும் தாபிஈன்களும் துஆ செய்த அதே துஆவை நாமும் செய்வோம். அல்லாஹும்ம அக்திம் லனா ஷஹ்ர ரமதான பிரிதுவானிக் வக்திம் லனா ஷஹ்ர ரமதான பிகுஃப்ரானிக். யா அல்லாஹ், உனது பொருத்தத்தோடு இந்த ரமதானை முடித்து தருவாயாக. உன்னுடைய மன்னிப்போடு இந்த ரமதானை எங்களுக்கு முடித்து தருவாயாக. அல்லாஹ், இந்த ஆண்டு ரமதானுடைய எல்லா கைரு பரக்கத்துகளையும் பெற்ற மேன்மக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. பொதுவாக ரமதான் முடிந்த கையோடு பள்ளிவாசல்கள் வழக்கம் போல காற்று வாங்க ஆரம்பித்துவிடும். இருக்கிற குர்ஆன் எல்லாம் பத்துவா செய்ய ஆரம்பித்துவிடும். ஒரு மாசம் ஓவரா கவனிச்ச ஆளுகளை எல்லாம் காணவே, பெருநாள் பேர தெரியறது தான் பாக்கி. எங்க கூட்டமோ இல்லையோ, பார்பர் ஷாப்ல கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மாத குறுந்தாடி எல்லாம் எடுத்துருவாங்க. குறுந்தாடிகள் எல்லாம் எடுக்கப்படுவதற்கான நேரம். ரமதானுக்கு பின்பும் இப்போது இருக்கிற அதே அல்லாஹ் தான். ரமதானுக்கு பின்பும் இப்போது இருக்கிற அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இதே பள்ளிவாசல், இதே குர்ஆன், இதே கிப்லா, எல்லாமே இதேதான். ஆனால் சீசனோடு கலற்றி விட்டு போவது எந்த வகையில் அது சரி என்கிற சிந்தனையை இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாலே வைப்பது நான் பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஒரு மாசம் நம்மளை எடுத்து கழுவி குடுப்பாட்டி மனசெல்லாம் சுத்தம் பண்ணி அழகா ட்ரெஸ்ஸ போட்டு விட்டு போப்பான்னு சொன்ன உடனே திரும்ப போய் சேத்துல விழுந்தா
அசிங்கத்திற்கு பின்னாலே திரும்ப சுத்தமானதற்கு பின்னாலே ஒரு அசிங்கமா? வேறு வார்த்தையில சொல்றதுன்னா, கால் உடைஞ்சு முட்டி உடைஞ்சு மருத்துவமனையில மாவு கட்டு போட்டு 1 மாசமா படுத்திருந்து 1 மாசம் ட்ரீட்மெண்ட் நடந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வச்சு டாக்டர் செவத்தை பிடிச்சி நடந்து குச்சியை பிடிச்சி நடந்து இப்ப தானா நல்லா நடக்கலாம்னு சொன்ன உடனே திரும்ப போய் 3வது மாடியிலிருந்து குதிச்சான்னா, இல்ல ரமதானுக்கு பிறகு நம்முடைய நிலைமைகள் அது போலத்தான் ஆக போகும். நல்லா பாதுகாக்க வேண்டும். எனக்கு இன்னைக்கு இங்க தலைப்பு இறுதி பயணம். இறுதி பயணம்ங்கிறத பத்தி பேசணும். நான் வாழ்க்கையினுடைய இறுதி பயணம். இங்க இருக்கிற நிறைய சீசன் தொழிலாளிகள் இன்னைக்கு நைட்டோட இறுதி பயணம்ங்கிற மாதிரி இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம நிரந்தர தொழிலாளி ஆக்குவானாங்க. நான் அந்த இறுதி பயணத்தை பேசல. வாழ்க்கையினுடைய இறுதி பயணத்தை பத்தி கொஞ்ச நேரம் நமக்கு தெரிந்த தெரியாத சில விஷயங்களை, பொதுவாகவே ரமலானுடைய ஒற்றைப்படைகளில் அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நன்மையின் அடிப்படையில நாம் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். நம்மள எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியல. தெரிஞ்சா வாழ்க்கை மாதிரி இருக்காது. சும்மா ஒரு கற்பனைக்கு நினைச்சு பாருங்க. அடுத்த மாசம் 16ஆம் தேதி நீ மௌத்தா போயிருவேன்னா அவன் பள்ளிவாசல் விட்டு வெளியே போக மாட்டான். யாருக்கு சொல்றமோ வெளியே இறுக்கமா புடிச்சுக்கிறது தான். யாரெல்லாம் உட்கார்ந்து மரண தேதி தெரிந்து விட்டால் வாழ்க்கை சுவைக்காது. அதனாலேயே பிறப்பு தேதியை மாத்திரம் பிரபலப்படுத்தியவன் மரண தேதியை மறைத்தே வைத்து விட்டான். சரி, ஆனா மரணம் இல்லையானா கண்டிப்பா உண்டு. எல்லா மருந்து பாட்டிலையும் டேட் ஆஃப் அந்த எம்எஃப்ஜி போட்டிருப்பாங்க. மேனுபேக்சரிங் டேட் இருக்கும், கூடவே எக்ஸ்பிரி டேட்டும் இருக்கும். நமக்கும் மேனுபேக்சரிங் டேட் தெரியுது, எக்ஸ்பிரியும் அல்லாட்ட இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு தானாக எந்த இதுவும் வர வேணாம். நீங்க எல்லாம் உடற்பயிற்சி செஞ்சு வாக்கிங் போய் அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் கண்ட்ரோலா வச்சாலும் அல்லாஹ் படைத்திருக்கிற ஒவ்வொரு பார்ட் 60 வருஷம் 70 வருஷம் ஆகிற போது தேய்மானம் தானா முடிச்சிடும். சில மருத்துவம் நீங்க பண்ணலாம், அதெல்லாம் ஒப்புக்கு, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அந்த பக்கம் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ் படைத்திருக்க ஒவ்வொரு மிஷினும் படைக்கிறாங்கல்ல, அதுல போட்டிருப்பாங்க மேனுபேக்சரிங் டேட் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இது தாங்காது, ஒரு எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பான், அதை தாண்டிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா பொருளுக்கும் இருப்பது போலும் மனிதனுக்கும் மனிதனின் உடலுக்குள்ளே இருக்கின்ற எல்லா விதமான பார்ட்ஸ்களுக்கும் எக்ஸ்பிரி உண்டு. அது காலாவதியாகி போகிற தேதி உண்டு. அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வேணும்னா வேற ஏதாவது செயற்கையா அப்படி இப்படின்னு எதையாவது பொருத்தி நாம வாழ முயற்சிக்கலாம். சில ஆண்டுதான் சிகாகோல ஒருத்தர் வயசான ஒரு 70 வயசு இருக்கும் தெரியுது, அவருக்கு கிட்னி ஆபரேஷன் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. கிட்னி எல்லாம் முடிச்சுட்டு பில்லு கொடுத்தாங்க. சரியானவர் தான் அவர் பில்ல வாங்கி பார்த்துட்டு அப்புறம் அழுதாரு. பக்கத்தில் உள்ள டாக்டர் சொன்னாரு, ஏன் அழுகுறீங்க? சிகாகோல இருக்கிறதுலயே கொஞ்சம் ரொம்ப ஹையஸ்டான ஆஸ்பத்திரி, இது கொஞ்சம் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இது கொஞ்சம் பில் அப்படிதான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி $10,000 போட்டிருக்குன்னு சொல்லி ரொம்ப இது பண்றீங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்கன்னாரு. அவர் சொன்னாரு, அதுக்கு அழுகல, நீங்க இப்போ ஒரு கிட்னி மாத்திருக்கிறீங்க, வருஷம் செக்அப் வரணுங்கிறீங்க, அதுக்கப்புறம் இது எப்ப வேணாலும் இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாங்கிறீங்க, என்னமோ பயன்படுத்துறீங்க. நான் எதை நினைச்சு அழுகிறேன்னா, ஏன் ரப்பு எனக்கு ஒரு கிட்னி கொடுத்தான், 70 வருஷம் அது ஒண்ணுமே ஆகல. என் ரப்பு எனக்கு ஒரு கிட்னி கொடுத்திருந்தான், 70 வருஷமா அந்த கிட்னி ஒண்ணும் பண்ணல, ஒத்த பைசா நான் அதுக்குன்னு செலவழிக்கல. இப்ப நீங்க என்னமோ மாத்தி விட்டுட்டு இதுல எக்கச்சக்கமான கண்டிஷன் வேற சொல்றீங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இதை திங்காத, அதை பண்ணாத, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இது எப்போ இதாகலாம், உள்ள அப்படி ஆகலாம், சீ பிடிக்கலாம், ஜலமாகலாம், என்னென்னமோ சொல்றீங்க. இவ்வளவு $1000 கேட்கறீங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லா உறுப்புக்கும் காலாவதி டேட் உண்டு. அந்த அடிப்படையில் மனித வாழ்வும் ஒரு கட்டத்திலே முடிய வேண்டும். முடிகிற இடத்தில் உலக மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்று செய்ய முடியாது. உறவுகள் எல்லாம் சேர்ந்து கதறி அழுதாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது குறிப்பிட்ட காலத்தில் போயாகும். சரி, அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இன்னைக்கு உள்ள
சம்பவிக்கிற மரணங்களின் சூழ்நிலைகளை பார்க்கிற போது ஒன்னும் கணிக்க முடியல. ஏன்னா 20 மௌத்தா போகுது, 70 தூக்கிட்டு போகுது. இன்னைக்கு அப்ப இந்த மவுத்தோட சயின்ஸை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியாது நம்மளால. எல்லாம் என்ன நாடுறானே தெரியாது. பேரனை அடக்கிட்டு தாத்தா வந்துட்டு இருக்காரு, திரும்ப போக வேண்டியது தாத்தான்னு நினைக்கிறோம். பேரனை அடக்கிட்டு தாத்தா திரும்பி வர்ற, எல்லாம் அவருக்கு ஆயுசு வச்சிருக்காங்க. அதனால மவுத்துக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்று, ஒரு குறிப்பிட்ட காலம் முடிகிற போது போயாக வேண்டும். திருக்குறானில ஒரு 4-5 வசனங்கள் மிக உறுதி வாய்ந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பேசுவான் எல்லாம் மரணத்தை பற்றி. நீங்கள் கேள்விப்பட்டவை. உதாரணத்துக்கு ஒண்ணு, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலக்கும் துந்தி புரூஜின் முஷய்யதா. உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் மௌத்து உங்களிடம் வந்துவிடும். யாரும் இதுவரை தப்பிச்சவங்க எல்லாம் யாரும் இல்ல, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. நான் தலைப்பு போறப்ப சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். வேற யாரும் தப்பிக்கல. அதுல யுத்ரிக்குமுல் மௌத்து வலக்கும் துந்தி புரூஜின் முஷய்யதா, மிக உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் உங்களை அது பிடித்தே தீரும். ஒண்ணு. இன்னொரு வசனம், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீ விரட்டு ஓடுகிற மரணம் உன்னை பிடித்தே தீரும். நீ அதை பார்த்து பார்த்து ஓடுற. எங்கெல்லாம் மரணம்னு பேசிட்டு இருக்காங்களோ அங்க உட்கார்றது இல்ல. ஜனாஜா தூக்கிட்டு போனா கூட போறது இல்ல. அடக்குனாங்கன்னா பக்கத்துல நிக்கிறது இல்ல. குறிப்பா மகரிப் பின்னாடி மௌத்துக்கு போறது இல்ல. இப்படி எல்லாம் பயம், மவுத் அலர்ஜி எல்லாத்துக்கும் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏதாவது ஒரு மவுத்து ஜனாதா இருக்குல்ல, இந்த ஜனாதா வச்சிருக்கிறாங்கல்ல, காலையில தான் அடக்கம், நைட் வச்சிருக்காங்கல்ல வீட்டுல, நம்மளால யாரையாவது கூட படுக்க சொல்லுங்க. மவுத்து ஏன் உயிரோட இருக்கிறவனா இருந்தாலும் உதப்பாங்க போகுது. மவுத்து என்ன செய்யும் போது அலர்ஜி பக்கத்திலேயே போகுது. இந்த மவுத்து சம்பந்தமா நம்ம வீட்டுல சாதாரணமா பேசுவோம்ல, என்னைக்கு இருந்தாலும் மவுத் ஆகணும், எல்லாத்துக்கும் மவுத்து இருக்கு. உடனே வீட்டுல சொல்லுவாங்க, ஏன் கண்டதெல்லாம் பேசுறீங்க? இது பேர் கண்டதா? இதுதான் உண்மை. நாம என்ன முடிவு வச்சிருக்கோம்? ஏன் கண்டதெல்லாம் பேசுறீங்க, கண்டதெல்லாம் உளறீங்க. என்னன்னா யதார்த்தம் இதுதான். குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் போயாக வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்றான், தஃபிர்ரூன மின்ஹு, நீ விரட்டு ஓடுகிறாய், ஆனா வந்து பிடிச்சிடும். விரண்டெல்லாம் எங்கேயும் ஓட முடியாது. இந்த பழைய காலத்து கதை ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? எங்கேயும் பேப்பர் படிச்சுட்டே இருக்கான், பேருந்து 2 நேருக்கு நேர் மோதி கொண்டதில் மௌத்து ஒண்ணு பஸ் விட்டு இறங்கிட்டான். பஸ்ல நீ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அது முன்பக்கம் மோதி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே 2வது பஸ்ல ஏறி பின்னாடி உட்கார்ந்து இருக்கான். பின்னாடி இடித்ததில் கடைசி சீட்ல உள்ளவன் அவுட்டு இறங்கிட்டான். பேப்பர்ல அடுத்தடுத்த பக்கம் திரும்ப எல்லாமே இவனுக்கு ஆப்போசிட்டா வந்து கடைசியில எல்லாம் புடிச்சு ஒரு இடத்துல போய் அல்லான்னு நின்றுட்டான். கடைசி பக்கத்தை பார்த்தான், நின்று கொண்டிருந்த ஆண் மீது வேல் மோதியது. இல்ல அவன் எங்கதான் போக முடியும்? இல்ல இப்ப ஒவ்வொரு, அதாவது பேப்பருடைய ஒவ்வொரு பக்கமும் மரணம் வேற வேற வெரைட்டியில காட்டும். வேற வேற வெரைட்டி. இந்த பக்கத்தில் உள்ள மரணம் வேற, இந்த பக்கத்தில் உள்ள மரணம் வேற. இப்ப எங்கேயாவது தப்பிக்க முடியுமாண்ணா? அல்லாஹ்வோட வார்த்தை அது, தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள். நீங்கள் விரண்டோடு, எந்த மரணத்திலே இருந்து விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் ஃபஇன்னஹு முலாகீக்கும், உங்களை பிடித்தே தீரும். பிடித்தே தீரும். எப்ப தெரியும்? வலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனைதின் தன்துர், தொண்டை குலுக்கி ரூஹு வந்த உடனே அப்போது நீங்கள் பார்ப்பீர்கள். அது வரைக்கும் பார்க்கறது இல்லை, மௌத்தை பார்க்கறது இல்லை, மலக்குல் மௌத்தை இன்னும் பார்க்கல. யாரோ என்னென்னமோ அதுக்கு ட்ரை எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. என்ன பண்ணி வச்சாலும் வேலைக்கு ஆகாது. நிறைய இந்த விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஊர்ல நிறைய மாதிரி இந்த மௌத்தையும் மலக்குல் மௌத்தையும் எப்படியாவது ஏதாவது கண்டுபிடிச்சி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு நிறைய முயற்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. வித்தியாசமா நிறைய பேர் நிறைய கதைகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஆள் போய் பக்கத்து கபரை தோண்டி படுத்துக்கிட்டாராம். ஆல்ரெடியா கபர் ஒண்ண தோண்டி, எதுக்குன்னா அடுத்து இந்த கபர்ல தான் அடக்க போறாங்க. அங்க வர்ற மலக்கு என்ன கேட்கிறாருன்னு இங்கிருந்து கேட்கலான்னு. எங்க கேட்க முடியும்? யாரோ ஒரு ஊருக்காரங்களை பத்தி சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் முன்கர் நக்கீரை பார்த்த போனது அப்படிம்பாங்க. அது எப்படா முன்கர் நக்கீரை பார்த்தது அப்படின்னு கேட்கிறப்ப சொன்னாங்க, இப்படி என்னன்னு, எந்த இதுல அசல்ல கபர்ல மவுத்து அடக்க போறாங்களோ அதுக்கு பக்கத்துல இன்னொரு குழியும் தோல்விட்டு அங்க படுத்தாங்களாம். ஒன்னும் நடக்கல. எது யார் வந்து சொல்ல முடியும், யார் வந்து கேட்க முடியும்? அவரை பார்க்கிற போதோ, ரூஹு போகிற போதோ
தொண்டைக்குடிக்கு வருகிற போது தந்துரும் நீங்கள் அப்போது பார்ப்பீர்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலக்கின் லா துப்சிரூன். நான் அப்போ உங்களுக்கு ரொம்ப சமீபத்தில் இருப்பேன், நீங்க பார்க்க முடியாது. அது மரணம் தான் தெரியும். இதுவரையும் மரணத்தை அனுபவிச்சு யாரும் சொல்ற மாதிரி நம்மளுக்கு முழுசா ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி எந்த மையத்துகளையும் இன்னும் நம்ம பார்க்கல, தப்பிக்கவும் முடியல. وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِّن قَبْلِكَ الْخُلْدَ. நபியே, உங்களுக்கு முன்னாலே எந்த மனிதருக்கும் உலகத்திலே நிரந்தரமாக இருப்பதற்கு நாம் அனுமதி தரல. இன்னொன்று, எந்த பூமியில மௌத்தாகுவோம் என்பதும் நீங்கள் தெரிய மாட்டீர்கள். நான் இப்ப 5 வசனம் சொல்லியிருக்கேன். 5 குர்ஆன் வசனங்கள் மரணத்தை குறித்து மிக உறுதியாக எந்த வகையிலையும் மனிதன் தப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய மரணத்தினுடைய அந்த வார்த்தைகளை மாத்திரம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். யாரும் நம்பிக்க முடியாது. இந்த மௌத்தினுடைய முழு யதார்த்தத்தையும் விளங்கின ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துச்சு, இன்னக மையீத்துன் வ இன்னஹும் மையீத்துன். நாயகமே, நீங்களும் மௌத்தாகுவீர்கள். உங்களை எதிர்த்துட்டு இருக்கானே, நீங்க போனா போதும் நினைக்கிறாங்கல்ல, அவன் என்ன இருந்துருவா போறான்? அவனும் இன்னமும் மையீத்துன், அவர்களும் மௌத்தாகி விடுவார்கள். எல்லாரும் போயார்கள். அருணாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஃபாத் வந்ததல்ல, அவர்களும் தானே போனாங்க. மரணத்திற்கென்று ஒரு அறிவியல் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் அது புரியும், நமக்கு அது புரியறதில்லை. ரூஹு போயிருச்சுங்கிற, ரூஹு வந்துருச்சுங்கிற ரூஹு இன்னும் யாரும் பார்த்ததில்லை. யாரும் பார்த்துக்காங்களா? இல்ல. சரி, அப்ப யாரும் பார்க்கலங்கிறதுனால ரூஹு இல்லைன்றலாமா? ரூஹு இல்லைன்னா எல்லாத்தையும், ஒவ்வொரு ரோகத்திலும் ரூஹு உண்டு, நகத்திலே ரூஹு உண்டு. வெட்டி போட்ட நகம் வளருவதில்லை, வெட்டி போட்ட முடி வளருவதில்லை. உடலோடு இருந்தால் வளர்கிறது என்றால் உடலின் அத்தனை நாளங்களையும் ரூஹு பரவி இருக்கிறது. ரூஹு உள்ள வரும்போது நாம 4 மாசமா இருந்தோம். தாயினுடைய கர்ப்பத்தில் தொடர்ந்து 120 நாள், 40 40 40. முதல் 40 அணுக்களாக, இரண்டாவது 40 சதையாக, இரத்த கட்டியாக, 120வது நாள் ஒரு மலக்கு அல்லாஹ்வின் அனுமதியோடு ஊதுறார், ரூஹ் ஊதுகிறார். கர்ப்பமாகிற பெண்ணுக்கு 120 நாள் வரைக்கும் ஒரு பைட்டு கூட்டின மாதிரி தெரியும், துடிப்பு தெரியாது. கை வச்சு பார்த்தா 120 நாள் வரைக்கும் துடிப்பு தெரியாது. 120வது நாள், சரியா 120வது நாள். இன்றைக்கு கருவிகள் உண்மைப்படுத்துகிறது. எந்த கருவியும் வராத காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. 120வது நாள் ஒரு மலக்கு ஊதுகிறார், ரூஹை ஊதுகிறார். அவரை வச்சு ஊதுறதுனால அதே இன்னொரு மலக்க வச்சுதான் அதை வெளியே எடுக்க முடியும். அதனால அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஊத சொன்ன இறைவன் அதுக்கப்புறம் ஒரு தவணையை சொல்லுகிறான். அவன் 70வது 70வது 80வது 90வது ஏதாவது ஒரு வயதில் அவனிடத்தில் சொல்லுகிறான், எடுத்து. அதே மலக்கு வந்து எடுக்கிறான். ஒரு 60-70 வருஷ காலம் உடலோடு ரூஹு ஒட்டி போனதில் ரொம்ப பிணைத்து போய்விட்டது, அப்பிவிட்டது, சதையோடு சதையாய் இணைந்து விட்டது. இவன் சதையை தனியாக ரூஹை தனியாக பிரித்து எடுக்க முடியலங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால எடுக்கிற போது சற்று சிரமம். 120 நாளைக்கு அப்புறம் தாயுடைய வயிற்றுல கை வச்சா துடிப்பு தெரியும், அதுக்கப்புறம் துடிக்க ஆரம்பிக்கும். மீண்டும் வஃபாத்தின் போது இன்னொரு வழக்கை வைத்து எல்லாம் வந்த இறைவன் அந்த ரூஹை எடுக்க சொல்லுகிறான். அதனாலதான் குர்ஆன்ல சொல்றான், குல் அர்ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே சொல்லுங்கள், ரூஹு அது ஏன் மேட்ரு. மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என்னுடைய ரப்பு சார்ந்த விஷயம் அப்படின்னு மாத்திரம் சொல்லிருங்க யாரு கேட்டாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய கருவிக்கு, உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய புலன்களுக்கு எதுக்கும் தட்டுப்படாதுன்னு அர்த்தம். ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்கேன் எடுத்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. பின்னாடி மண்டையில இத்தூண்டு நரம்பு சுருண்டு இருக்குதான், அதை கண்டுபிடிச்சிடறாங்க. அங்க சுருண்டு இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா சுரக்குது அங்க, அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. எல்லாத்தையும் உடலுக்குள்ள இருக்கிற அத்தனை நாளங்களும் உங்களுடைய முன்னோக்கு கருவிகளில் வந்து விடுகிறது.
ரூம்ல எல்லாம் ஏசி ரூம் ஃபுல்லா அட்டாச். ஒரு 100 ஆள் நுழையிறதில்லை, 100 கூட நுழைய முடியாது. அந்த ரூமுக்குள்ள அவர் படுத்திருக்காரு. ரூமுக்கு போயிடுச்சு. நம்ம சொல்றோம் ரூமுக்கு போயிடுச்சு. எங்க போச்சு? எந்த ஜன்னல் திறந்திருந்தது? எந்த கதவு திறந்திருந்தது? ஒரு கேப்பு இல்லையே, போய்விட்டது. அவ்வளவுதான். அல்லாஹ்வாக எடுத்து விடுகிறார். ஒரு சின்ன போவது வருவதற்கான தடுப்புகள் கூட கிடையாது. உலகத்திலேயே கண்ணிலையும் பார்க்கல, கடைசி வரைக்கும் விளங்கல. ஆனா நாம எல்லாருமே கன்ஃபார்மா ஒத்துக்கிறது அது ஒண்ணுதான். எதுங்க? ரூஹ் மட்டும் தான். யாரையாவது சொல்லுங்க, ஒன்னு ரூஹெல்லாம் கிடையாது, ஒன்னு மௌத்தெல்லாம் கிடையாது. யாரும் பேச மாட்டாங்க. எதை வேணாலும் மறுக்கலாம், மௌத்த மறுக்க மாட்டாங்க. மௌத்த மறுக்கவும் மாட்டாங்க. ரொம்ப மறுத்தானா மறுத்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி இன்னாடி காய் வைநாடி காய்னு ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும். அல்லாஹ்வாக செய்த ஏற்பாடு. உலகத்துல வரணும். இந்த மலக்குள் மௌத்துட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறப்ப அவரு கேட்டிருக்காரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து குழு தஆமுல் குழு உள்ளங்களுக்கான உணவு வலிய வந்து ஜிப்ரீல்கிட்ட கொடுத்திருக்கிற. மீகாயில்கிட்ட வானத்தினுடைய மழை பொழி இதெல்லாம் கொடுத்திருக்கு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்னு என்கிட்ட வந்து ரூஹ் எடுக்கிறத கொடுத்தா எல்லாரும் என்னை திட்டுவாங்கன்னு கேட்டிருக்காரு. அல்லாஹ் சொல்லியிருக்கான், உன்னை ஒன்னும் திட்ட மாட்டாங்க. உன்னை திட்டாத மாதிரி வேற காரணங்களை அவங்களுக்கு ஏற்படுத்திடுவேன். உண்மை அதுதான். யாரும் இஸ்ராயலை திட்ட மாதிரி இல்லை. அட்டாக் வந்து போயிட்டாரு, அடைச்சதுல போயிட்டாரு, உளுந்ததுல போயிட்டாரு, 5 நிமிஷம் இதாகி போச்சு, அதுக்குள்ள போயிட்டாரு. அப்பவே கொண்டு போயிருந்தா குடிச்சிருப்பாரு. ஆடுக்கு ஆடு எல்லா வியாதிகளை பேசுகிறார்கள், பல்வேறு வகைகளான நோய்களில் பேசுகிறார்களே ஒழிய அவர் வந்து எடுத்துட்டு போனாருங்கிறது அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்றது இல்லை. ஆனா வச்சதும் ஒரு மலக்கு, எடுத்துட்டு போனதும் ஒரு மலக்கு. 120வது நாளில் வைத்ததும் ஒரு வானவர், வந்து எடுத்து விட்டு போனதும் ஒரு வானவர். அவரை எடுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே உலகத்தினுடைய மருத்துவமும் மருத்துவர்களும் எல்லாம் தோற்று போகிற இடம் ரூஹ். ரூஹ் போச்சுன்னா அவ்வளவுதான், தோற்று போயிடலாம். ரூஹ் இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியும். முதல்ல அது அது ஒண்ணு தெரிஞ்சுங்க, ரூஹ் இருக்கிற வரையும் உங்க பேராவே இருக்கும். போயிட்டா மையத்து, போயிட்டா அது பேர் மையத்து. மார்க்க அறிஞர்கள் 3 வார்த்தை சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெட் பாடி, சுத்தத்துன்னு பேர் இருக்கு. பிரேதம், பிரேதம் நாம அடிக்கழுவுறதுன்னு சொல்றோம்ல, சுத்தம் பண்ணி வைப்போம்ல. சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா கபருக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பேர் ஜனாசா. ஃபர்ஸ்ட் ஜுஸ்ஸத், ரெண்டாவது ஜனாசத். கபருக்குள்ள வச்சதுக்கு பிறகு அதுக்கு பேர் மையத். நாம மாத்தி மாத்தி போடுறோம். ஜனாசாவோட இடத்துல மையத்துன்னு சொல்லுவோம், மையத்துங்கிற இடத்துல ஜனாசான்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெப் இப்படி இருக்கு. கிதாபுகள்ல இப்படி ஒரு 3 ஸ்டெப் சொல்லி தர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு மனிதனை அடிக்கழுவி சுத்தம் செய்வதற்கு முன்பு, அதாவது ஃபர்ஸ்ட் ரூஹ் போன உடனே முதல் கட்ட சுத்தம் செய்வதற்கு முன்னால் அதற்கு பெயர் பிரேதம், ஜுஸ்ஸத்தின் பேர். இரண்டாவது, அது கபரடக்கம் நடைபெறுகிற வரைக்கும் இடைப்பட்ட இந்த பிரேதம் ஜனாசான்னு பேர். மூணாவது, கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு அதுக்கு மையத்தின் பேர். என்னன்னா, நான் பேசிட்டு இருந்தது ரூஹ பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இந்த ரூஹ் நகர்ந்த உடனே நமக்கு அம்மா அத்தா வச்ச பேரும் நகர்ந்துருது. அடுத்த நிமிஷம் போயாச்சா, அப்புறம் பாடி எப்ப வருது வீட்டுக்கு? அடுத்த கேள்வி, எப்ப கொண்டு வர்றாங்க? அப்துல் காதர் பாய் எப்ப வர்றாருன்னு கேட்க மாட்டாங்க. அப்துல் காதர் பாய் ரூஹ் நகர்ந்த உடனே அவரும் நகர்த்தாரு. அவ்வளவுமா இத்திரக்கு அழகி இஸ்முல் இன்சான், இந்த உலகம் முதலில் விடுவது உன்னுடைய பெயரை. முதல்ல விடுறது உன் பேரை விட்டுரும். ஆஸ்பத்திரியில ரூஹ் போயிடுச்சு, தகவல் சொல்லிட்டாங்கல்ல. அடுத்த கேள்வி, ஆஸ்பத்திரியில இருந்து ஜனாசா எப்ப வருது? ஏன் அப்துல் காதர் பாய் எப்ப வர்றாருன்னு கேட்கலாம்ல. அபுரா வந்தா தான் அப்துல் காதர் பாய் வர்றது, எடுத்துட்டு வந்தா அப்துல் காதர் பாய் வரல, ஜனாசா வருது. இல்லையா? அப்படிதான் கேட்கறது. நீங்க இந்த உலகத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும். உங்களை தூக்கி விடுறதுல ரொம்ப அவசரமா எல்லாமே இருக்கிறாங்க. யாரு மூத்தா போனாலும் அப்புறம் இது ஃபர்ஸ்ட் வார்த்தை இன்னாடிதான், அப்புறம் இப்படி அப்படியா, சரி எப்ப எடுக்கிறான்? நாளை சாயந்தரம். ஏன் அவ்வளவு லேட்டு? ஆனா தூக்க அதிர்ச்சி. அவ்வளவு நேரம் எதுக்கு வைக்கணும்? மார்க்கமும் சொல்றது சீக்கிரம் எடுத்துக்கணும், அது வேற. இந்த டிஸ்போஸ் பண்றதுல நாம ரொம்ப தெளிவா இருக்கோம். எதை
இதுல ஆளை சீக்கிரமா தள்ளியது. யாராவது கொஞ்சம் லேட்டுனா கூட டபக்குன்னு தள்ளி ஏன் லேட்டு அவனை யாரோ சொந்தக்காரங்க வரணுமாமா என்ன இப்படி வச்சுக்கிட்டு. இன்னொன்னு என்னன்னா வைக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன கெமிக்கல் அது இது நல்லா வச்சாலும் பாடியை மட்டும் வைக்க முடியாது. ஒரு ஹதீஸினுடைய விளக்கம் இப்படி கூட வருகிறது. ஒரு வகையில கஃபன் தஃபன் கூட அல்லாஹ்வுடைய நேமத்து. தஃபன் இருக்கு, அடக்கம் பண்றதுங்கிறது அல்லாஹ்வுடைய நேமத்து. மனிதர்கள் இடம்பெயர்ந்து பூமிக்கு கீழே போகலன்னா அவங்கவுங்க வச்சுக்கப்பான்னு சொல்லியிருந்தா ஒரு கற்பனையில நினைச்சு பாருங்க இன்னைக்கு என்ன இருக்கும். எல்லாத்துக்கும் பெரிய வீடு தேவைப்படும். பூரா மேல பூரா பாடிகளை வைக்க யார் வந்தாலும் தொடர்ந்து அவரு முப்பாட்டினாரு, பக்கத்துல பாட்டினாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆக பூமியில இருந்து இடம்பெயர்ந்து போகலன்னா பெரிய பிரச்சனை. அல்லாஹ் அதனாலதான் தபன் செய்யறது கூட அல்லாஹ்வுடைய அருட்கொடை. பூமியில கொண்டு போய் அங்கேயே இருந்திருந்தா ஒவ்வொருத்தரும் குடி போறப்போ லக்கேஜ்ல தனியா இது ஒரு மூவர்ஸ் வச்சு எடுத்துட்டு போனோம், லாரி வச்சு பாடியில தூக்கிட்டே சுத்தணும். இல்ல நீ முடிச்ச உடனே கொண்டு போயிரு, அவ்வளவுதான். அப்போ உலகம் நீ இறந்த உடனே கேக்குது சீக்கிரமா அடக்கணும். முதல்ல பேரை விட்டுறாங்க, அதுக்கப்புறம் நம்முடைய பேரை ஜனாசாவாக்கி விடுகிறாங்க. எல்லா மனிதர்களும் மரணத்தினுடைய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரூக்கு பிரிகிற சூழ்நிலையும் பிரிந்த பின் உள்ள சூழ்நிலைகளும் இவைகள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதிலையும் நிகழ்காலத்தினுடைய மரணங்கள் ரொம்ப ஆபத்தமாக, அதிகமாக மட்டுமல்ல ஆபத்தாக, இந்த ரூகுகளினுடைய போக்கெல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகும் கூட கடைசி பயணம் குறித்த முழுமையான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். ஒரு சஹாபி அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பிரமாண சஹாபி. அவங்க ரொம்ப நிறைய அமல் செஞ்சவங்க. சின்ன வயசுலயே அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, என்ன நீ யாராவது ஒரு ஆளை பிடிச்சு இந்த ரூம் போறப்ப உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் யார்கிட்டயாவது கேட்கணும்னு பாக்குற கிடைக்க மாட்டேங்குது. நல்ல ஆனா அந்த ஆளு கரெக்டான அறிவாளியா இருக்கணும், நல்ல கரெக்டா தகவல் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒருத்தரை தேடுறது. யாராவது சக்கராத்துன்னு சொல்லுவாங்க, இவர் போவாரு, போறதுக்குள்ள அங்க முடிச்சு போயிரு. ஒண்ணுமே கிடைக்கல. நானும் தேடிட்டே இருக்கிறேன். யாரை தேடுறேன்? அறிவுள்ள அறிவு கூர்மையான ஒரு ஆள் எனக்கு மரணத்தின் போது உள்ள சூழ்நிலைகளை விளக்கி தருவதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று நான் தொலாவுகிறேன். துலாவி ஒன்னும் கிடைக்கல. இந்த விஷயம் என்னன்னா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப அவருக்கு சக்கராத் மௌத்து கொண்டார். கடைசி நேரத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ வேற பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க, அறிவாளியான ஒரு ஆளு கரெக்டா அந்த நேரத்துல கிடைச்சு அந்த மௌத்தினுடைய முழு செய்தியும் நமக்கு சொல்லணும்னு சொன்னீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர்கள் ஆனது எல்லாம் அந்த கடைசி கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்றேன் கரெக்டா, இது சரி, நீங்க குறிச்சுங்க. முழுக்க முழுக்க முள்ளு மேல நான் படுத்திருக்கேன். என்னை அப்படியே கூறிய முள்ளிலிருந்து என் உடல் முழுவதையும் எடுக்கிறார்கள். காலில மட்டும் இல்ல, கையில மட்டும் இல்ல, டோட்டல் மண்டையில இருந்து தலை வரைக்கும் எல்லாமே ஆழமான முள்ளுக்குள்ள என்னை புதைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த முள்ளுல இருந்து என்னை அப்படியே உருவறாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் துடிக்கிறேன். யாரு? ஆக கடைசி நேரத்தில் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த ஸ்டேட்மெண்ட். மரணத்தினுடைய விதங்களில் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த மாதிரி சில மரணத்தினுடைய சூழ்நிலைகள், நீண்ட நாட்களாக மரணத்தினுடைய விளக்கத்தை யார் வழியாவது கேட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்ன அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் கடைசி நேரத்தில் சொல்லுகிறார்கள், முள்ளு என்னை அழுதான். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரபலமான வார்த்தை அவங்க மௌத்துல பேசுறது, லஸ்து பரியன் ஃபஅததிர் வலஸ்து கவியன் ஃபஅததிர் ஃபஅன்தசிர். யா அல்லாஹ், நான் இங்க உன்கிட்ட வர்றேன், நான் உன்கிட்ட தக்க காரணம் சொல்லி எல்லாம் தப்பிக்கிற அளவுக்கு நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. லஸ்து பரியன், பரியன் நிரபராதி, நான் ஒன்னும் நிரபராதி கிடையாது உன்கிட்ட காரணம் சொல்லி தப்பிக்கிறதுக்கு. வலஸ்து கவியன் ஃபஅன்தசிர், நீ உதவி செய்யன்னு கேட்கிற அளவுக்கு நான் அப்படி ஒன்னும் சக்தி வாய்ந்தவனா
கையில அமல்களை எல்லாம் வச்சுட்டு அப்படியும் நான் கிடையாது. 2 வார்த்தைங்க உள்ள பிரிச்சு பொருள் கொண்டா நிறைய அர்த்தம் வரும். நான் நிரபராதி இல்ல, உன்ட காரணம் சொல்லி தப்பிக்க. நான் சக்தி வாய்ந்தவன் அல்ல, அதாவது என் கையில நிறைய இல்ல உதவி கொண்டு கேட்கறதுக்கு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பிக், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பிக். நன்மையை செய்யறதுக்குன்னாலும் நீ கொடுத்தாதான் சக்தி, பாவத்தை விட்டு தப்பிக்கணும்னாலும் நீ காப்பாத்தினதான் உண்டு. லா ஹவ்ல வலா குவாவுக்கு என்னங்க அர்த்தம்? 2 அர்த்தம். லா ஹவுல், பாவத்தை விட்டு உன் உதவி இல்லாம நான் தப்பிக்க முடியாது. வலா குவா, நல்ல அமல் செய்யறதுக்கு நீ சக்தி கொடுக்கலனாலும் என்னால முடியாது. இந்த வார்த்தையை சொன்னதோட அவர்கள் ஆசிரியர்களாகக்கூடிய ரூபு போனது. ஒரு மிகச்சிறந்த சாஹிபுர் ரசூல் சஹாபி, ஆனால் அவர்களுடைய ரூபு பிரிவது முழுக்க முழுக்க உடல் முழுக்க முள்ளின் மீது இருந்த போது அப்படின்னு சொன்னா, மரணம் சில கசப்புகளை யாருக்கா இருந்தாலும் தரும். நீங்க நினைக்கலாம் இவ்வளவு கஷ்டம், சக்கராத்தி இழுத்துட்டு இதெல்லாம் இருக்கு, டப்புன்னு திடீர்னு ஏதாவது ஒரு மரணம் வரலாம், அது ஆபத்தானது. திடீர் மரணம் தௌபாவுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். கொஞ்ச நேரமாவது ஒரு நாளாவது படுத்திருந்தா கொஞ்சம் அல்லாட்ட மனசளவுல ஏதாவது கேட்டுக்கலாம், யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு கேட்கலாம் இல்லையா? அதனாலதான் மரணம் தௌபாவுக்கு வாய்ப்பு தருகிற மரணமா இருக்கணும். மரணம் பழைய பாவத்தை நினைச்சு லேசா 2 சொட்டு கண்ணுல தண்ணி விடுற மாதிரி இருக்கணும். திடீர் மரணத்தை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் பாதுகாப்பு தேடினார். தப்புன மரணம் வேணும்னா சக்கராத்துடைய கஷ்டம் இல்லாம போகலாம், ஆனா மரணம் ஆபத்தானதா இருப்பேன். நிரந்தரமாக ஒரு உலகத்தை நோக்கி போகிற போது இந்த உலகத்தின் கணக்கு வழக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன். அதனாலதான் கொஞ்சமாவது உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறவங்களை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்து விடுவார்கள். அதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ் நம் எல்லோரையும் தௌபாவுக்கு பின் மரணிக்க செய்வானாக. சில பேர் அப்படி உண்டு, அப்படியே மௌத்தானார்கள், கபருக்கு போனதற்கு பிறகு சுகமோடு இருக்கிறார்கள். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், பூமியில கொண்டு போய் கபூர்ல வச்ச உடனே எல்லா பாடியும் எழுப்பாயிரும். சில பேர் நபிமார்கள் இந்த மாதிரி உள்ளவங்களை தவிர எல்லாமே எழுப்பாயிரும். இதுல சந்தேகமே இல்லை. நீங்க கபறுகள்ல எழும்புகளை பார்க்கலாம், எல்லா எழுப்பும் போயிடும். நபிமார்கள், நல்லோர்கள், ஷஹீதுகள், நாதாக்கள், மார்க்க பெரியவர்கள், நம்மளால அடையாளம் கண்டுகொள்ள முடியல நிறைய பேர் அப்படியே இருப்பார்கள். எவ்வளவு வருஷம் கிடைச்சா இதுக்கு நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் உண்டு. குறிப்பா மஸ்ஜிது நபவியை விஸ்தரித்த போது நீண்ட காலம் கழிச்சு மஸ்ஜிது நபவி 10 விசாரணை பண்ணாங்க. அப்ப அங்க கபரிஸ்தான் சில கபறுகளை எடுத்து வேற இடத்துல அடக்கம் பண்ண சொல்லி உலமாக்கள் பத்வா கொடுத்தாங்க. பள்ளிவாசலை விரிவுபடுத்தணும்னா பள்ளியை ஒட்டி கபர் இருந்துச்சுன்னா அப்படியே சும்மா தரையை தட்டி விட்டுட்டுலாம் பள்ளியாச்சு கட்ட முடியாது. கீழே இருக்கிற ஜனாசாவை பூரா எலும்பா இருந்தா எலும்பு எடுத்து அடுத்த இடத்துல அடக்கணும், பாடியா இருந்தா பாடியை எடுத்து அடுத்த இடத்துல அடக்கணும். ஏதாவது மத்துவா கொடுத்ததுக்கு பின்னாடி எடுத்தாங்க. யாரோடதும் எலும்பு இல்லை மஸ்ஜிது நபவியை ஒட்டி, யாரோடதும் எலும்பு இல்லை, அப்படியே பாடி, அப்படியே பாடி. நீண்ட காலங்கள் அப்படியே எந்த கெடுதியும் இல்லாமல் பல பேர் கபர்களிலே படுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்பணும். இந்த காலத்து இளைஞர்கள் பூரா இணையதள உலகத்துல இவங்க நம்புறதில்லை முதல்ல. அதெல்லாம் அப்படிங்கிறது இது இதுக்கு மேல இதுக்கு ஆதாரம்லாம் சொல்ல முடியாது. மூத்த படம் தான் தெரியும், வேற ஒண்ணுமே இல்லை. மவுத்து மட்டும்தான் இதுக்கு வழி. வேற எங்க போய் ஆதாரம் கேட்க முடியும்? பொதுவா எல்லாத்துக்கும் ஆதாரம் 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 கேட்டா இதோட எண்டு எங்க போய் நிற்கும் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டம் கேட்டாங்க, எல்லாம் சேர்த்தா அந்த அல்லாஹ்வை கொஞ்சம் கண்ணில் காட்டினேன். யார்கிட்ட? மூசாட்ட. எவ்வளவு மோசமானது தெரியுமா? வானத்திலிருந்து மண்ணு செல்வான்னு உணவு வந்துச்சு, கடல் பொழந்துச்சு, எல்லா இடத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கேட்கிறான் என்னன்னு, கொஞ்சம் அல்லாஹ்வை கொஞ்சம் காட்டினேன். இது விளங்கவே விளங்காது. அந்த மாதிரி மரணத்திற்கு பிறகு நடக்கின்ற மன்னரையினுடைய ரகசியங்களை பொறுத்தவரை ஆதாரங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ண முடியாது. சாபித் இப்னு கைஸ் ஒரு சஹாபி இருந்தார். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு
ஒரு போர்க்களத்துல கவசம் போட்டிருந்தான். பிரபலமான சஹாபி. சஹீஹுல் புகாரில இவங்க அந்த தலாக் விட்டது சம்பந்தமாக உள்ள ஹதீஸ் இருக்கு. அவங்க மனைவி தலாக் கேட்டதுனால கொடுத்தாரு அந்த சஹாபி. போர்க்களத்துல ஷஹீத் ஆயிட்டார். விலை உயர்ந்த உருகு சட்டை, அவருடைய சட்டை அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார். அந்த உருகு சட்டையை அது மவுத் ஆயிட்டார். அப்புறம் அந்த அவரே மவுத்தானதுக்கு அப்புறம் என்ன, அந்த உருகு சட்டை அங்கேயே கிடந்துச்சு. யாரோ எல்லாம் கடைசியில இது பண்ணுவாங்க, ஒருத்தர் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுட்டார். அடுத்த போருக்கு தான் அவர் ஒன்னும் கெட்ட நீயத்தில் எடுத்துட்டு போல, ஒன்னும் திருநெல்ல நிக்கல ஒண்ணு இல்ல. வீட்டு அடுத்து ஏதாவது ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு போர் நடக்கிறப்போ அதை போடலாம். அவரு மௌத்தாயிட்டாரு, இனி அவருக்கு உருக்கு சட்டை தேவையில்லை, தூக்கிட்டு போ, எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டார். சாபித்து பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சில நாட்களுக்கு பின்னால அந்த ஊர்ல சாலியான நல்லடியார் ஒருத்தர் கனவுல வர்றாங்க. கனவில வஃபாத்தானவர் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி வந்து சொல்றாரு, என் ஊருக்கு சட்டைய போர்க்களத்திலேயே போட்டுட்டு வந்துட்டேன், அதை யாரோ எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, யாருன்னு விசாரிச்சு அதை எடுத்து கொண்டு போய் படை தளபதியா இருந்த ஹாலித் பின் வலீதுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலித் பின் வலீது அதை கொண்டு போய் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கட்டும். நிகழ்ச்சி நடக்கிறது அபூபக்கர் தான் காலம், அபூபக்கர் தான் கொடுக்கட்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா அதை வித்து அந்த காசுல நான் கொஞ்சம் கடனை விட்டுட்டு வந்துட்டேன், அந்த உருக்கு சட்டையோட காசுல என் கடனை அடைக்க சொல்லி சொல்லுங்க. சாபித்து பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாயி சொல்றாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷஹீதா இருந்தாலும் கடன் கொடுக்காம போனா சொர்க்கம் போக முடியாது. தயவு செய்து கவனிக்கணும். விசாரணையே இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அவங்க கடன் விஷயத்தில் அவர்கள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். சரி, அதே மாதிரி போய் கண்டுபிடிச்சு உருக்கு சட்டை எங்க இருக்குன்னா அங்க இருந்துச்சு, கொண்டு வந்து ஹாலித் பின் வலீதுக்கு கொடுத்து, ஹாலித் பின் வலீது அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்து, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கனவு கண்டவரை கூப்பிட்டுட்டாங்க. என்ன சொன்னாரு சொல்லு. இல்ல அங்கிருந்து வாங்கி ஹாலித் கொடுக்க சொன்னா, ஹாலித் வாங்கி உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க. நீங்க இதை வைத்து நீங்க கவனிக்கணும், ஒரு வசியத்து நிறைவேறிட்டு இருந்து, இப்போ வசியத்து மரண வாக்குமூலம் நிறைவேறிட்டு இருக்கு. அந்த வசியம் தெரியுமா, உயிரோடு இருக்கிறப்ப சொல்லிட்டு போகல, மௌத்தா போனவங்க கனவுல வந்து சொல்ற வசியத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. கவனிக்கணுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில விற்று அவர்களுடைய கடனை அடைத்தார்கள். நிறைய பேர் கபறுகளில் வாழுகிறார்கள். நான் சொல்ல வர்ற செய்தி அதான், சும்மா அப்படி படுத்து கிடக்கிறது அல்ல. மண்ணறைக்கு பின்னாலே சில பேருக்கும் அல்லாஹ் வாழும் வாய்ப்பை தருகிறார். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, சில பேருக்கு புரியலாம், புரியாமல் போகலாம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு அவர்கள் மன்னரையை பொறுத்தவரை வாழ்க்கையில இருந்ததை விட பிஸியா இருக்கிறாங்க. இப்போ அதுதான் உண்மை. அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவிலே நின்று சலாம் சொல்லும் நசீபை நம்ம எல்லோருக்கும் தருவார். மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் சில பேர் அப்படி இன்னமும் உயிர் துடிப்போடு செயல்படுகின்ற வாழ்வாக வாடுகிறார்கள். ஒரு மார்ட்டின் ஒருத்தர் வஃபாத்தாயிட்டாரு, நூலாசிரியர். அவருடைய நூலை இங்க ஒருத்தர் விரிவுரை பண்றார். நூலாசிரியர், மூல நூலாசிரியர் மௌத்தாயிட்டார். இப்ப விரிவுரை பண்ற ஒரு ஷாரிஹ்னு சொல்லுவாங்க, அவர் இங்க எழுதிட்டு இருக்காரு நூலை. ஒவ்வொரு நூலுக்கும் கைடு வருது இல்லைங்க, விரிவுரைன்னா தெரியல. சஹீஹுல் புகாரினா சஹீஹுல் புகாரிக்கு உலகத்துல சுமார் 150 விரிவுரைகளுக்கு மேல இருக்குது. பல நூறு விரிவுரைகள் தாண்டி போயிட்டு இருக்கு ஒரே நூலுக்கு. புகாரி எழுதுனவங்க மௌத்தாயிருவாங்க, நாம இப்ப அதுக்கு விரிவுரை எழுதிட்டு இருப்போம். அந்த மாதிரி மூல நூலாசிரியர் வஃபாத்தாகி விட்டார், விரிவுரையாளர் எழுதிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல அவர்னால, போதை இதுக்கு மேல எழுதி என்னால முடியல என்று பேனாவை மூடிட்டார். அவ்வளவுதான், எழுதுற அந்த முயற்சி அத்தோட நிறுத்திட்டார். இன்னும் கொஞ்ச காலம் எழுதுனா முழுமை ஆயிடும், பண்ணல, முடிச்சிட்டார். அந்த முடிச்ச சில நாட்கள் கழிச்சு கனவுல அவர் வந்துட்டார். மூல நூலாசிரியர் தயவு செய்து அதை முடிச்சிரு, என்னுடைய நான் எழுதிய மூல நூலில் நிறைய இடம் எளிய மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில இல்லை,
அதுக்காக நீ எழுதிட்டு இருக்கிற ஒரு நல்ல விரிவுரை ஒரு நல்ல ட்ராக்ல போயிட்டு இருக்குது, நீ அதை தயவு செய்து நிறுத்த வேணாம், எழுதிடுன்னு கேட்டுக்கிட்டாங்க. கனவுல கேட்டதுக்கு அப்புறம் தான் அலறி அடிச்சு மறுநாள்ல இருந்து திரும்ப எழுத ஆரம்பிச்சு அந்த விரிவுரையை நிறைவு செய்தார்கள். நிறைய பேர் கனவுகளிலே நாம் காணுகிறோம், மரணித்தவர்களை பொறுத்தவரை நேரடியாகவே சமயங்களில் அந்த நிகழ்ச்சிகள் உண்மையாகவும் அமைவதுண்டு. மௌத்தை பொறுத்தவரை மரணத்திற்கு பின்னால் உள்ள உலகத்தில் அப்படி நிறைய பேருக்கு அல்லாஹ் வாழும் வாய்ப்பை தந்திருக்கிறார். என்ன அது எப்படி என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. குழிக்கு அந்த பக்கம் உள்ள விஷயம் முதல்ல இங்க இருக்கிற மாதிரி கணக்கு போட்டுக்கிட்டு இங்க இருக்கிற மாதிரி அங்க எப்படி முடியும் எல்லாம் கேட்கக்கூடாது. பார்வை எட்டும் வரை ஒரு கபரை விரிவுபடுத்தப்படும். இதை நம்ம எங்க போய் விளக்குறது? இல்லையே எங்கூர் கபரிஸ்தான்ல 6 அடி தானே கொடுத்துருக்காங்க, அது எப்படியா கண்ணு கட்டின தூரம் வரை விரியும் நீ கேட்டா பதில் கிடையாது. கண்ணு கட்டிய தூரம் வரை நல்லடியார்களின் கபரு விரிவாகும். மரணத்திற்கு பின்னாலே உறவினர்களை இவர்கள் சந்திப்பார்கள். எல்லாம் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட செய்தி. இதை போய் நம்ம எங்க இது பண்ண முடியும்? சொல்ல போனால் நல்லடியார்கள் உலகத்தில் மரணங்களை விரும்பி இருக்கிறார். சில பேர் எல்லாம் மௌத்தை விரும்பி இருக்காங்க. குடுன்னு கேட்க கூடாது மௌத்த, அதனால கேட்கல. குடுன்னு கேட்க கூடாது, அதனால கேட்கல. மற்றபடி நிறைய பேர் மரணத்தை நாம தான் மரணத்தை பயன்பட. ஒரு ஹதீஸ் இப்படி வருது, எக்ரஹுல் முஃமினு மௌத்தஹு வல் மௌத்து கைருன் லஹு. ஒரு முஃமின் மரணத்தை வெறுக்கிறான், ஆனால் சமயங்களில் மரணம் அவனுக்கு சிறந்தது. இருந்து மௌத்தா போற நாளை விட தாண்டி இருந்து ஒரு பெரிய அவமானத்துல சிக்கும் போது அன்னைக்கே போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மரணம் அவனுக்கு சிறந்தது, ஆனா அவன் அதை வெறுக்கிறான். சொல்லிட்டு சொல்றாங்க, மூமினுக்கு காசு என்பது ஃபித்னா, ஆனால் அவன் அதை விரும்புகிறான். வகில்லத்துல் மாலி கைருன் லஹு. காசு கம்மியா இருந்தா அவனுக்கு நல்லது. காசு கம்மியா இருந்தா எல்லா பக்கம் நல்லது. நிம்மதியா தூங்கிடலாம். ஆமா, நிறைய கோடி இருந்தா தூங்க முடியாது. முட்டு மாட்டப்பட்டாலும் தூங்க முடியாது. நிறைய மாத்திரை போட்டு பிளாட்ஃபார்ம்ல தம்பி போங்க உங்க ஏரியால பக்கம் அவன் பாட்டு தெருவுல தான் படுத்திருக்கிறான். டிச்சு ஓரமா, அதுவும் கோவத்துல அந்த இதோட படுத்து 5 நிமிஷம் தூங்கிறோம். நாம எல்லாம் பெட்டு கிட்டு ஏசி வீசி எல்லாம் போட்டு 6 டாக்டர் எழுதுன 50 மணி எல்லாம் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே வெட்டத்தை பார்த்து படுத்திருக்காங்க. தூக்கம் வரல. ஏன்னா அவ்வளவு ப்ராப்பர்ட்டி, அவ்வளவு பேலன்ஸ், அவ்வளவு ஆர்டர், அவ்வளவு வச்சிருக்கு. ஒன்னும் அதுல தூக்கம் வரலன்னா என்ன வரும்? நீங்க இந்த செலவார்த்தை ஒரு 500 தடவை ஓதுங்கன்னு ஒரு செலவார்த்தை கொடுத்தா 1 மணிக்கு போன் பண்ணி அது முடிஞ்சு அப்புறம் என்ன ஓதும்? வராது. காசு நிறைய இருந்துட்டா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கில்லத்துல் மாலி கைருன் லஹு. பொருளாதாரம் குறைவாக இருந்தால் நல்லது, அது நல்லது. ஆனா அதிகமாக இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறோம். எப்பவுமே தெரிஞ்சுங்க, லக்கேஜ் கம்மியா இருந்தா தான் பிரயாணம் நல்லா இருக்கும். எந்த பிரயாணத்திலும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபிள், அவ்வளவுதான். எப்பவுமே மறுமைக்கும் அதுதான். இங்கிருந்து ஆண்டவன்கிட்ட போறப்பவே கொஞ்சம் லக்கேஜ் இந்த நம்மள்ட்ட உள்ள கணக்கு வழக்கு சொத்து கிட்டெல்லாம் ரொம்ப கம்மியான லக்கேஜோட ஒருத்தர் போனாருன்னா சீக்கிரமா விசாரணை முடிஞ்சிடும். இப்பதான் நீங்க கவனிக்கணும், ஒரு அறிவிப்புல 40 வருஷத்திற்கு முன்னால் ஏழைகள் போய்விடுவார்கள் பணக்காரர்களை விட, ஒரு அறிவிப்புல 500 வருஷத்திற்கு முன்னால் பணக்காரர்களை விட ஏழைகள் முன்னால போயிடுவாங்க. ஆனா இந்த பணக்காரர்கள் எல்லாம் தப்பானவங்க இல்ல, சரியானவர்கள் இருக்கலாம், இந்த பணக்காரர்களில் சாலிகானவர்களாகவும் இருக்கலாம். ஆனா என்ன செய்ய, லக்கேஜ் நிறைய இருக்கு, அதனால போக முடியல. அந்த ஏழைகளில் சில பேர் இவர்களை விட மட்டமாக கூட இருக்கலாம். அவர்கள் இத்தனை வருஷம் முன்னாலே போகிறார்கள். காரணம் என்னன்னா, கணக்கு வழக்கு ரொம்ப அதிகமா இது, ஆடிட்டிங் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அதனால கையெழுத்து சாங்ஷன் ஆகி போயாச்சு உள்ள. இங்க பூரா கணக்கு ஹலாலான கணக்கா இருந்தாலும் சொல்லுவாங்க, ஹலாலுகா ஹிசாபுன் வ ஹராமுகா அதாபுன். மறுமையை பொறுத்தவரை ஹலாலெல்லாம் விசாரணையானவை, ஹராமெல்லாம் வேதனையானவை. ஹலாலுகள் எல்லாம் ஹிசாபு, ஹராமுகள் எல்லாம் அதாபு. எனவே ஹலாலாக இருந்தாலும் ஹிசாபு கொடுத்தான் ஆகணும். ஒரே ஹதீஸ்ல 2 செய்தி சொல்றாங்க. மரணத்தை வெறுக்கிறான், மரணம் அவனுக்கு சிறந்தது.
காசை பிரியப்படுகிறான். காசு அவனுக்கு சோதனையானது. அது குறைந்த காசாக இருக்குமானால் இவனுக்கு எல்லா வகையிலும் சிறந்தது. ஒன்னும் கடைசி மௌத்து வரும்போது ஒன்னும் இல்லையே, உள்ளே ஒன்னும் கொண்டு போக முடியாது. அனுசரதி எல்லாம் ஒன்று ஜனாதாவுல அனுசரதி எல்லாம் ஒன்று மௌத்தாருக்கு முன்னாடியே எல்லாம் பேசி முடிச்சு திக்ஷிதா மௌத்தானவங்க. சில பேருக்கு எல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு வைப்பான். இன்னமோ எல்லாம் சொல்லி முடிச்சு மௌத்தாகிறது. அந்த மாதிரி நல்ல வயசு வாழ்ந்தாங்க. சில அறிவிப்புகள்ல 180 வயசு வருது. பேரம்பேத்தி மட்டும் 200க்கு மேல. யாருக்கு? அனுசரதி எல்லாம் ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய துவா. சரி, ஆயுசு போற கடைசியில எல்லாம் சொல்லிட்டாங்க. இவங்க குடுப்பாட்டணும், இவங்க துணி இது பண்ணணும், இவங்க கபர்ல இறக்கி வைக்கணும், எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்பவும் கையில வச்சிருக்கிற ஒரு சின்ன தடி, சல்லாலி சில டைம் கையில வச்சிருப்பாங்க. இவர் 10 வருஷம் கூட இருந்தவர். அந்த தடி அங்க எங்கன்னு சுத்தி இவருக்கே இருந்துச்சு. என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோட கஃபன்ல இந்த தடியை வச்சிருந்தேன், என் கூடவே ரசூலுல்லாஹ்வோட இந்த தடியை நான் வச்சே பழகிட்டேன், மவுத்திலே வச்சிருந்தேன். வீட்டுல என்னமோ சரின்னு கேட்டுட்டாங்க, சொன்னதெல்லாம் சரின்னு கேட்டுட்டாங்க. அவர் மூத்தா போறாரு. அதே மாதிரி சொன்னாங்க, முகமது பின் சீரின் அவர் ஜெயில இருக்கிறார். பெரிய மார்க் அறிஞர். ஒரு விஷயமா அவர் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. மிகப்பெரிய மார்க் அறிஞர். என் ஜனாசாவை முகமது பின் சீரின் குடுப்பாட்டணும்னு சொல்லிட்டாங்க. யார்? அனுசரதி இருந்தாலும் அதையும் சரின்னு கேட்டுட்டாங்க. மவுத்து முடிஞ்சு எல்லாம் கரெக்டா அமல் வச்சு அதே மாதிரி ஜெயில இருந்து முகமது பின் சீரின் இந்த உலகத்துல கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுவதில் அவர்களை விட பெரிய மேதை வேற யாரும் கிடையாது. அவங்க வந்தாங்க, வந்து அவங்கதான் குடுப்பாட்டினாங்க. அவங்க சொன்ன எல்லா வசியத்தும் அனுசரதி எல்லாம் நல்லா தெரிஞ்சு. அனுசரதி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி, அவர்களுடைய ஹாதி. அப்போ அங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாம் ஃபத்வா கேட்டாங்க. இந்த தடியை வைக்க சொல்றாங்களே ஜனாசாவுக்குள்ள வைக்கலாமா அப்படின்னு. எல்லாம் கூடாதுட்டாங்க. நிறைய பேர் கூடாதுட்டாங்க. ஒரு ஜனாசா கூட ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறது அப்படிங்கிறது அனுமதி இல்லை. அது அந்த துணியோட போயிடணும், அவ்வளவுதான். அந்த 3 துணி அவ்வளவுதான் போயிடணும், அடைக்கணும். எந்த பொருளையும் வைக்க கூடாதுட்டாங்க. அப்புறம் கடைசியில குடும்பத்தினர்கள் மாத்திர சில பேரு, அவரு ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு சில விசேஷ தன்மைகள்லாம் இருக்குது, அவங்க பயன்படுத்தின பொருட்களுக்கு சில விசேஷ தன்மை எல்லாம் இருக்குது. ஏதாவது இவங்க கேட்டிருக்கலாம், சொல்லிருக்கலாம், வச்சிருக்கலாம், நமக்கு எதுக்கு வம்பு, அவர் சொன்னபடி வச்சிருக்காங்க, வச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறம் வேற எங்க பத்துவா படி இல்லைன்டா, வைக்க கூடாது. அது நல்லதா போச்சு. ஒருவேளை பத்துவா ஜாயின்ஸ் கொடுத்திருந்தா நாம உப்பு கண்டமெல்லாம் உள்ள வச்சிருவோம். பௌத்தா போயிட்டாங்கன்னா இல்ல வைக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்ன ஆகணும். அவர் ஒருக்கு பிடிச்சமானதெல்லாம் வச்சுருவாங்க. அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். லக்கே தனியா வந்து சந்தாக்குல ஜனாதா போயிட்டு இருக்கும், பின்னாடி லாரியில உள்ள வைக்க வேண்டியது போயிட்டு இருக்கும். இதுல ஆமா, ஏன்னா பிடிச்ச ஐட்டம்னு எல்லாத்தையும் உள்ள வைக்க வேண்டியது. எனவே மரணத்தை பொறுத்தவரை போகிற போது ஜனாதா மட்டும்தான் போகணும். எந்த பொருளும் ஒரு நூல் கூட உள்ள எக்ஸ்ட்ரா அனுமதியில்லை. அந்த கபன் துணியினுடைய அந்த 3 துண்டு கூட இன்னொரு 2 துண்டு சேர்த்து வைக்கலாமான்னா முடியாது. ஏன்னா துணி தாங்க, அதே துணி தான், அதே கபன் துணி, அதே மல்லு துணி, அந்த அந்த காட்டன் தான். 4ஆவதோ 5ஆவதோ இன்னும் 2 துணியை சேர்த்து கொத்தலாமே, கொத்துறதுக்கு அனுமதி இல்லை மார்க்கத்தில். இந்த போய் எம்டியா மட்டும்தான் போகணும். மவுத்து நீடிக்கும். அது வரைக்கும் அந்த காட்சிகளை சந்திக்கிற வரையும் மவுத்தினுடைய அறிவியல் எல்லாம் நமக்கு புரிவது. ஆனா அத்தனை பேரும் போகாம இருக்கிறது ஒரு 3 பேர். ஆமா, இன்னும் உலகத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். தெரியும் உலகம். நம்பர் 1 நமக்கு ரொம்ப நெருக்கம் இப்லீஸ். ஆமா, அங்கெல்லாம் நாம ஹஜ்ஜில போய் அடின்னு அடிச்சு போட்டு இங்க மீனம்பாக்கம் வந்தனே கூட்டிட்டு வந்துருவோம். அங்க கல்லையே அடிக்கிறது. அதுவும் 21 கல் வேறையா, 7 கையில் எடுத்து வச்சுக்கிறது. சில பேர் பொறுக்கிறப்பவே பெருசா பொறுக்கும். அதாவது களிமா விரலையும் கட்ட விரலையும் உட்கார்ற அளவுக்கு தான் கல்லை எடுக்கணும். சில பேர் எடுக்கிறப்ப இத்தா பெருசா எடுக்கிறது. சில ஆட்சியெல்லாம் செருப்புல அடிக்கிறாங்க. கல்லில் அடிக்கிற செருப்பு கூட அவன் அவ்வளவு கோபம். எல்லாம் இங்க வர வேண்டாம், இறக்கும் போதே அவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அவன் இன்னும் உயிரோட இருக்கான். அவன் வந்து கேட்டு வாங்கிட்டான். அல்லாஹ் என்ன கேட்டான்? ரப்பி அன்சிர்னி இலா யௌமி யுபஅஸூன். குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. யா அல்லாஹ், எனக்கு மறுமை நாள் வரைக்கும்
நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டான் அல்லாட்ட. என்ன சவால் பண்றவன், அந்த சவாலுக்கு முதல்ல அதை கொடுத்து தான் அவனை எதிர்கொள்ளணும். அதனால அல்லாஹ் சொன்னான், இன்னக்க மினல் முன்வரின், நீ கியாமத்து வரையிலும் இலா யௌமி யுபஅஸூன், கியாமத்துல எழுப்பப்படுகிற வரையும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கப்படக்கூடிய அனுமதிக்கப்பட்டவர்களில் நீ உண்டு. இங்க நல்ல வாக்கியம் கவனிக்கிறது. இன்னக்க மினல் முன்வரின், குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் அப்படிதான் வருது. உயிரோடு இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களில் நீ உண்டுன்னா அனுமதிக்கப்பட்டவர்கள் வேற யாரோ உண்டு தெரியல இல்லையா? நீ மட்டும் அனுமதிக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லல, இன்னக்க முன்வரும் அப்படின்னு சொல்லல, இன்னக்க மினல் முன்வரின், நீ உயிரோடு இருப்பதற்கென்று இறுதி நாள் வரை இருப்பதற்கென்று அனுமதிக்கப்பட்டவர்களில் நீ சேர்ந்து விட்டாய். அப்போ நீ ஒன்னவங்க, நீ அவர்களில் ஒருவன், நீ மட்டுமல்ல. சரி, இரண்டாவது உயிரோடு இருப்பவர்கள் வர்றப்ப தஜ்ஜால். தஜ்ஜால் இன்னும், அதாவது இனிமேல் பிறக்க போபவன் அல்ல, ஆல்ரெடி இருக்கிறான். கண்ணுக்கு மத்தியில, மக்களுக்கு மத்தியில அவன் வர்றதுதான். ஷர்ரு வாயிபின் யுன்தவர், யார் சம்பந்தமா வருது? தஜ்ஜால் சம்பந்தமா ஹதீஸ்ல வருது. ஷர்ரு வாயிபின் யுன்தவர், எதிர்பார்க்கப்படக்கூடிய மறைந்திருக்கிற தீமைகளில் மோசமான தீமை தஜ்ஜால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப மறைஞ்சிருக்கிற தீமைங்கிறாங்களே ஒழிய இனிமேல் பிறக்கப்படக்கூடிய தீமைன்னு சொல்லல. ரெண்டு, மூணாவது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு இறைநேசர் இருக்கிறார்கள். உலமாக்களிடத்தில் மிக கடுமையான கருத்து வேறுபாடு உண்டு. இவர் இன்னும் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறத. நிறைய பேர் இல்லைன்னு சொல்றவங்களும் உண்டு, அவரும் மௌத்தாயிட்டாருன்னு. பாதி உலமா பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தின் மூத்த கல்வியாளர்கள், குறிப்பாக ஷாஃபி மதுஹபுடைய சட்டமேதை அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் அவர் இன்னமும் இருக்கிறார் என்று எழுதுகிறார்கள். எனவே மூத்த மார்க்க அறிஞர்கள் இமாம் நவவி போன்றவர்கள் எல்லாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இருக்கிறார் என்று எழுதுவதால் அவர்கள் இருப்பதாக எண்ணப்படுகிறது. இந்த மூணு பேரும் இவங்கெல்லாம் அந்த எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படிங்கிற அந்த பொது லிஸ்ட்ல இருந்து இவர்கள் விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களை பொறுத்தவரை எல்லாம் போகணும், மவுத்து இருந்துகிட்டே இருக்கும், கடைசி வரை இருக்கும். மவுத்தை ஒரு ஆட்டினுடைய வடிவத்தில் அறுக்கப்படும். ஹதீஸ்ல இருக்கு, சுவனவாதிகள் அனைவரும் சுவனம் சென்ற பிறகு, நரகவாதிகள் அனைவரும் நரகம் சென்ற பிறகு ஒரு ஆடு அறுக்கப்படும் அல்லாஹ்வுக்கு முன்னிலை. ஹதீஸ்ல உள்ள செய்தி. அப்ப கேட்கப்படும், இது என்ன, இந்த ஆட்டினுடைய சூரத்து என்ன தெரியுமா என்று கேட்கப்படும். அப்ப பதில் சொல்லுவாங்க, இது மவுத்து, இனிமேல் இந்த மவுத்து இல்லை அப்படின்னு அர்த்தவாங்க. நரகத்தில் இருப்பவனுக்கும் மவுத்து கிடையாது, சொர்க்கத்தில் இருக்கிறவனுக்கும் மவுத்து கிடையாது. சொர்க்கத்தில் எப்போதும் மவுத்து இல்லை. இந்த அளவுக்கு நான் தூக்கம்ங்கிறது ஒரு சின்ன மவுத்து. குர்ஆன்லயே இருக்குது, ஹதீஸ்லயே இருக்குது. தூக்கத்தையே அல்லாஹ் மவுத்துக்கு புழங்குறான். காலையில எந்திரிச்ச உடனே அதனாலதான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, எங்களை மௌத்தாக்கிய பின் உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கேன்னு சொல்றோம். காரணம் நைட்டு பூரா மௌத்தா இருந்தாலும் அர்த்தம். அது அப்படித்தான். இது மௌத்துன்னு சொல்ல முடியாது, ஹயாத்துன்னு சொல்ல முடியாது. நம்மளோட தூங்கும் போது பாத்துருக்கீங்கல்ல, பக்கத்துல நின்று பாருங்க, அவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க என்ன பேசினாலும் அவருக்கு தெரியாது. திட்டுறதுன்னா தூங்கிட்டு இருந்து திட்டிட்டு போயிடலாம். முன்னாடி போய் நின்று அறிவு கட்டவன எல்லாம் விளக்குவியா, கடைசியா பேசலாம். அவன் எந்த ரிப்ளையும் கொடுக்க மாட்டான். ஆமா, சில பேர் கொரட்டை மட்டும் ரிப்ளை, ஒண்ணு இல்ல. சரி, இப்ப இந்த மவுத் ஒண்ணுமே வாங்க மாட்டேங்கிறான். சரி, இப்ப மவுத்துன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. சீரா மூச்சு கரெக்டா போயிட்டு இருக்கு, சீரா போயிட்டு தூங்கையில் வாங்கும் மூச்சு சுழிமாறி நாடும் ஆச்சு. வீரப்பா ஏதோ வருவேன், அது மாதிரி சீரா மூச்சு வந்துட்டு இருக்கு. எனவே உயிரோடு இருக்கிறார். தூக்கத்துக்கும் மரணத்திற்கும் இடையில ஒரு நிலைமை அது. அதனால அதுக்கு சின்ன மவுத்துன்னு பேரு. நான் சொல்லிட்டு இருக்கிறது, ஆடு அறுக்கப்பட்டு விட்டால் நரகத்துல மவுத்து கிடையாது, சொர்க்கத்துல மவுத்து கிடையாது. தூக்கம் என்பது சின்ன மவுத்து என்பதனால் சொர்க்கத்துல தூக்கமும் கிடையாது. சொர்க்கத்துல தூங்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அஹ்லுல் ஜன்னத்தி லா யனாமூன், சொர்க்கவாசிகள் தூங்க மாட்டார்கள். இந்த தூக்க விரும்பிகள் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். தூங்க முடியாதாங்க, அங்க
எங்கேயாவது நிறைய தூங்கலாம்னு நினைச்சோம். அந்த தூக்கத்தை எல்லாம் ஆண்டவ ஆல்ரெடி கபூர்ல போட்டுருவோம். ஃபுல் டோஸ் போட்டு கபூர்ல தூங்கிட்டு அப்புறம் தான் உள்ள போறோம். அதனால தூக்கம் அங்கே கிடையாது. சுருக்கமாக சொர்க்கத்தில் மவுத்து கிடையாது, பெரிய மவுத்தும் கிடையாது, சின்ன மவுத்தும் கிடையாது. ஒரு ஆட்டின் உருவமாக அது அறுக்கப்பட்டதற்கு பிறகு நரகவாசிகளுக்கும் அது மௌத்தான பரவாயில்லன்னு நினைப்பாங்க. மௌத்து கிடையாது. குர்ஆன்ல வருது, லா யமூது ஃபீஹா லா யமூதுன ஃபீஹா வலா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாப். வேதனை குறைக்கப்படவும் முடியாது, அவர்கள் மௌத்தாகவும் முடியாது. அதே போல அங்கேயும் முடியாது. ஆக போயாக வேண்டும் எல்லாரும். அதற்கான எல்லா முஸ்லீம்களும் தயார்களே. நாம மட்டும்தான் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கிறோம், கரெக்டா மௌத்த நோக்கி. உலகத்துல எது வேணாலும் நிற்கும். நாம மௌத்த நோக்கி போற பயணம் நிக்கவே நிக்காது. என்ன நடந்தாலும் நிக்காது. அது கரெக்டா போயிட்டு சீரான வேகத்துல. யாரோ கவிஞர்கள் சொன்ன மாதிரி காலண்டர் டேட் நீ கிழிக்கிறன்னு நினைச்சுக்காத. ஒவ்வொரு நாளும் அது ஒன்ன கிழிக்குது. நாம கிழிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அது என்ன செய்யுங்க, முடிச்சது முடிச்சது. அதனாலதான் பர்த்டேங்கிறது சந்தோஷம் அல்ல, சோகம்னு சொல்றோம். நான் இன்னைக்கு 40 வருஷத்தை தாண்டிட்டேன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன்னு அர்த்தம். மரியாதையை அந்த சோகமா கொண்டாடும். ஹாப்பி பர்த்டே அப்படின்னா ஹாப்பி பர்த்டே, அது ஹாப்பி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் கழிய 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 சோகம். சொன்ன அந்த 60க்கும் 70க்கும் இடையில அப்படிங்கிற காலத்தை நோக்கி நெருங்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பர்த்டேவும் சோகம். மரணத்தை நோக்கிய பயணத்துல தானே இருக்கும். என்ன அல்லாஹ்வும் ரசூலும் சேர்ந்து கண்டுபிடிச்சு கொடுத்த அற்புதமான ஆறுதல். மரண செய்தி கேட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நமக்கு அது நினைவுபடுத்துறது. நாம எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அவன்கிட்ட போறோம். அதான் அர்த்தம். இன்னா லில்லாஹி என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம எல்லாரும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அவனை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றான். மௌத்துக்கு மட்டுமல்ல, எல்லா துன்பங்களுக்கும் சொல்லலாம். ஆனா தவறி வீட்டுல சொல்லிடாதீங்க அப்படின்னா. ஆமா, அது விவகாரமாயிடும். ஏதாவது ஒரு நன்னிமாவை அட்மிட் பண்ணிருக்குன்னு வைங்க, வயசானவங்க அம்மாவை கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்க ஆஸ்பத்திரியில. உண்ட வந்த உடனே சொல்லுவாங்க, ஏய் நன்னி ஆஸ்பத்திரியில சேர்த்து இன்னால இல்லாத என்ன ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம மக்கள் அந்த வார்த்தையை மௌத்துக்குன்னு வச்சிருக்காங்க. மௌத்துக்குன்னு வச்சிருக்க காலில் முள்ளு குத்தினாலும் இன்னாலில்தான், இன்னாலில்லாய் வைநாளிலாது. கரண்ட் போச்சுனாலும் இன்னாலில்லாய் வைநாளிலாது. அதுதான் பேனா தொடச்சிருச்சுனாலும் இன்னாலில்லாய் வைநாள். ஆனா நாம இதை மௌத்துக்குன்னு ஆகிட்டோம். ஆனா அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை கூட என்ன அழகான உள்ளுக்குள்ள அறிவியல் அதுக்குள்ள இருக்கு தெரியுமா? அந்த வார்த்தை இன்னாலில்லாய் வைநாளிலாது. மௌத்தப்ப சொல்றான். ஏன் தெரியுமா? அவர் மௌத்துங்கிற சோகம் இத சொல்றவனுக்கு வராது. அதாவது அர்த்தத்தோட சொன்னா நானும் அங்கதான் போறேன். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஒருத்தர் வழியனுக்கு போயிருக்கீங்க. அவர் வெளிநாடு போறாரு. உங்க வீட்டுல உள்ள பையன் எல்லாரும் அழுகுறாங்க, சுத்தி இருக்கிறவங்க அழுகுறாங்க. அவங்க நன்னி பாட்டி அவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, ஒண்ணு இவன் திரும்பி வர்றதுக்குள்ள நாம இருக்க போறோம், அல்லது அவன் ஏதாவது ஆயிருக்கு, ஏதோ ஒண்ணு. அதனால எல்லா சோகமா அனுப்புறாங்க. இப்ப அந்த கம்பெனிக்கு இவன் கூட போக வேண்டிய இன்னொருத்தன் அவன் அங்க அனுப்புறதுக்கு வந்திருக்கான். அவன் அடுத்த வாரம் போறான் பிளைட்ல. இந்த வாரம் இவர் போற, அடுத்த வாரம் போறனும் வந்திருக்கான். அவன் மட்டும் அழுகாம நிக்கிறான். அவள பார்க்கலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப நாள் பிரிச்சு போற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் தான் அழுகுறாங்க. அடுத்த வாரம் பிளைட்ல நான் வர்றேன்னு நினைக்கிறவன் அழுகிறது இல்லை. இந்த இன்னாலின்னா அந்த மாதிரி நீ முன்னாடி நான் பின்னாடி வந்துட்டு. ஆனா இந்த இன்னாலில்லா சொல்லும் போது இதை நினைச்சு சொல்லிட்டா சோகமா இருக்காது. இது அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த அற்புதமான அறிவியல் வார்த்தை. அதனுடைய கருத்தின் ஆழத்தை யோசிச்சுட்டு இன்னாலில்லா சொன்னா ஒண்ணு விஷயம் இல்ல, நீ இப்ப போற, நான் பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனாலதான் அனுப்புறப்ப அடுத்த வாரம் பிளைட்டுக்கு போறவன் கவலைப்படுறது இல்ல. யாரு அனுப்புறாங்க அப்படின்னா, இல்ல இனிமேல் இவனை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க தான் அனுப்பிட்டுருக்கிறாங்க. எல்லாருமே அடுத்து போகணும்னு நினைச்சா போதுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குழந்தை ரசூலுடைய
குழந்தை ஆண் குழந்தை இப்ராஹிம் ரசூலுடைய மடியில உயிர் நீக்குது. ரசூலுடைய 60வது வயதுல அந்த குழந்தை பிறக்குது இப்ராஹிம் இல்லையா? இப்ப மடியில இருக்கிற குழந்தை ரூஹு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலில்லாஹி மா அஹத வ லஹு மா அஅதா. எதெல்லாம் இருக்கோ எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் எடுத்துக்கிட்டதும் அவனுக்கு தான் சொந்தம். அவன் இன்னும் எடுக்காம நமக்கு கொடுத்து வச்சிருக்கான்ல, அதுவும் அவனுக்கு தான் சொந்தம். ஓனர் அவன் தான். சிலதை அவன் கூப்பிட்டுக்கிட்டான், சிலதை இங்கே வச்சிருக்கான், நீ வையின்னு சொல்லியிருக்கான். இந்த 2 ப்ராப்பர்ட்டிக்குமே ஓனர் யாரு? ஒரே ஒருத்தர் தான். இன்னலில்லாஹி மா அஹத வ லஹு மா அஅதா. எடுத்ததும் அவனுக்கே சொந்தம், அவன் எடுக்காமல் நமக்கு கொடுத்திருப்பதும் அவனுக்கே சொந்தம். ஆக அந்த மரணத்தினுடைய பாதையை நோக்கி நகர்ந்தாகின்ற எல்லாரும் போயாக வேண்டிய ஒரு கட்டத்தில் நமக்கு இது போன்ற ரமதான்களும் நல்ல அமல்களும் அந்த பயணத்தை நோக்கி நம்மை பக்குவப்படுத்துகிற சூழ்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக நான் முடிவுக்கு வருகிறேன் இந்த செய்தியோடு. அதாவது தயவு செஞ்சு இப்ப இந்த இபாதத்தை, தொழுகைய, நோன்ப, திலாவத்தை, இது எல்லாத்தையும் அடுத்த வருஷம் ரம்ஜான் வரைக்கும் தள்ளி போட்டெல்லாம் இருக்க வேண்டாம். எப்போது வேண்டுமானாலும் பார்த்து வரலாம், எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். நல்லடியானாக திருந்துவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நல்ல சந்தர்ப்பம். அதனால இபாதத்தை பிறை பெருநாள் பார்த்த உடனே தயவு செய்து முடிச்சிடாதீங்க. தொடர்ந்து ஆண்டு முழுவதும் அல்லாஹ் நிரந்தர வணக்கசாலிகளாக நம்மை ஆக்குவானாக. இந்த 1 மாசம் பாவங்களை விட்டது போல் வருஷம் முழுவதும் பாவங்களை விட்டதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹராமான எல்லா வருமானங்களிலே இருந்தும் அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்துவானாக. இன்னமும் பல வருஷ காலங்கள் புனித ரமதானை அடையும் நசீபை, நோன்பு நோக்கும் நசீபை, இரவு தொழுகை தொழுகும் நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. குறிப்பாக மன்னிப்போடும் தனது பொருத்தத்தோடும் இந்த ரமதானை நமக்கு முடித்து தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم اختم لنا شهر رمضان برضوانك. اللهم اختم لنا شهر رمضان بغفرانك. اللهم اختم لنا شهر رمضان برضوانك. اللهم أعد علينا شهر رمضان أعواما عديدة وأزمنة مديدة بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وبحرمة القرآن العظيم. وصل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد.